வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நார்த் பேசிங் பிளான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பொதுவாக அந்த கேள்விக்கு ஒரே பதிலாக எவ்வளோ ரூபா வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த வீடு கட்டுறதுக்கு பல காரணிகள் இருக்குது. அந்த கேட்குற ப்ரைஸு, நீங்கள் கொடுக்குற ப்ரைஸு, அப்படிக்கு நீங்கள் எவ்வளோ வீடு கட்ட போகிறீங்க, எவ்வளோ பெருசு கட்ட போகிறீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிரத்யேகமாக என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படும். அதில் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன் ஃபியூச்சரில். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்காக 50% உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது வந்து வீட்டு பிளான் தான். உங்களுக்கு என்ன தேவை, நமக்கு எவ்வளோ காசு இருக்குது, அதை பொறுத்து நம்ம ஒரு வீட்டு பிளானை ஃபைனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து தொடர்ந்து வீடியோவில் வந்து வீட்டு பிளான்லாம் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கற்பனை வரும், இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக முக்கியம். அது வந்து வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வீட்டு பிளான்லாம் போடுறேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்த கற்பனையை ஒரு நல்ல ரெப்யூட்டடான பர்சன்ஸ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கள்ட்ட கொடுத்து அதை வந்து முழுமையாக வடிவமைச்சு அது காலம் பொசிஷனு, அதுக்கு மார்க்கிங், சென்ட்ரல் மார்க்கிங் இதெல்லாம் பண்ணி அது ப்ராப்பராக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் அதை வந்து எக்ஸிக்யூஷன் கொண்டு வரணும். அதெல்லாம் வடிவமைச்சு அது உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி அது தெளிவு பண்ண பிறகு தான் அந்த பிளானை வந்து சைட்டில் மார்க்கிங் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் உள்ள இடத்த வந்து ஒரு பென்சிலில் ஒரு கோடை போட்டு அதை மேசட்டை கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும் போது அது நிறைய தவறுகள் வரும். ஏரியா அதிகமாகலாம், ஏரியா குறையலாம். நீங்கள் கொடுக்குற வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கற்பனை வரும், அவங்க ஒரு கற்பனைக்கு அந்த வீடை கட்ட ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரணிகள்லாம் இருக்குது. அதனால நம்ம வீட்டு பிளானை வந்து ப்ராப்பராக டிராயிங் பண்ணி அது ப்ராப்பராக இன்ச்சஸில் கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் எடுத்து எந்த இடத்துல காலம் வருது, எந்த இடத்துல நம்ம ரூம் சைஸ்லாம் நம்ம சொன்னபடி இருக்கா, நம்ம கேட்ட கற்பனைக்கான அந்த பிளான்ல இருக்கா, அது எல்லாமே அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் நம்ம அந்த வீட்டு பிளானையே சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் நான் பிளான்லாம் போடுறேன். அந்த பிளான்ஸில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணி என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் வரும்னு பண்ணுறேன். இதில் இருக்கிற இந்த பிளானை நீங்கள் அப்படியே நேரடியாக எடுத்து கூட வீட்டு வேலையை பார்க்கலாம். அல்லது இதில் சேஞ்சஸ் இருக்குது, இதோட பெரிய வீடுகள்லாம் கட்டணும்னு நினச்சா தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு, மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க, டிராயிங்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து தெற்கு, கீழே வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. நார்த்து ஈஸ்ட் கார்னரில் பூஜை ரூம் கொடுத்துருக்கேன். நார்த்து வெஸ்ட்டில் வந்து வரண்டா கொடுத்துருக்கேன். அது வந்து 4 காலுக்கு 10 அந்த மாதிரி வரண்டா கொடுத்துருக்கேன். எப்போதும் யூடியூப்பில் போடும்போது மேக்ஸிமம் பட்ஜெட்டை குறைச்சி போடுங்கிறதுக்காக கார் பார்க்கிங்லாம் கொடுக்கறதில்ல, போர்ட்டிகோ அது மாதிரிலாம் கொடுக்கறதில்ல. உங்களுக்கு வசதிகள் இருந்தால், இடம் இருந்தால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது 20க்கு 36ங்கிற வீட்டு பிளானோட சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சு தான் அந்த வீடை கட்டிக்கலாம். உள்ளர வரண்டாவிலேருந்து உள்ளர என்ட்ரு ஆனோம்னா பெரிய ஹால், லிவிங் வித் டைனிங், ஸ்டேர்கேஸோடு வருது கிராண்டா. இது வந்து 18க்கு 16 அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் சைஸு. தெற்கு பக்கம் மத்தியில் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அது அட்டாச்சு டாய்லெட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு. இது காமன் டாய்லெட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் கிச்சனு சின்ன ஹாலுங்கிறதுனால சென்டரில் இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா இது வந்து அட்டாச்சாக பண்ணிக்கிறது நல்லது. அந்த அட்டாச் ஒட்டினாப்பில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன் மேலே ஏறுற மாதிரி. அதில் மேலே ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அந்த கீழே உள்ள ஸ்டேர்கேஸ் ஏரியாவை வந்து டாட்டில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் யூட்டிலிட்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோரேஜ், டிவி யூனிட்டு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோகேஜ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டைனிங் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் அதில். சவுத் வெஸ்ட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து 10க்கு 14 அந்த மாதிரி பெரிய பெட்ரூமு, லென்த்தியான பெட்ரூமு. சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வருது. 10:45க்கு 8:15 அந்த மாதிரி கிச்சன் வருது. கிச்சனுக்கும் டைனிங் இடையில வால் கொடுக்கலன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் பேண்ட்ரி மாதிரி கொடுத்து அந்த கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி இது லென்த்தியாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு 4க்கு 8 வாஷ் கொடுத்துருக்கேன். யூட்டிலிட்டிஸ் ஏரியா அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது பின்னாடி கிரில் கேட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தெற்கு பக்கம் அந்த வீட்டு வாசல் கொடுத்துக்கலாம், பின் வாசல் மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லைன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு இடம் இருக்கோ அந்த சைடுக்கு நீங்கள் வந்து பின் வாசல் வைக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது வில்லேஜ் கேரக்டர் உள்ளவங்களுக்குலாம் வீடு கட்டுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மப்சலில் வெளியில் வீடு இட வசதிகள், பெரிய இட வசதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, இதை பண்ணிக்கலாம். மேலேறி வந்தோம்னாக்க பெரிய ஹாலு, இது ஃபேமிலி ஹாலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 16 அந்த மாதிரி பெரிய ஹால் வருது. இதில் கூட நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ரூம் போடுறனாலும் போடலாம். இது வந்து ஹாலாக போடுறது நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு நான் ஹாலாக கொடுத்துருக்கேன். கீழே அட்டாச்சில் கொடுத்தோம்னா அதை காமன் டாய்லெட்டாக கொடுத்துருக்கேன்.
இப்போ வந்து மேலே கீழே என்ன பெட்ரூம் இருக்கோ மாஸ்டர் பெட்ரூம்க்கோ அதே பெட்ரூம் வந்து பெட்ரூம் 2 வருது. கீழோட கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியா வந்து அப்படியே பெட்ரூம் 3 வருது. வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இதனால கிராண்டா இருக்கும் வீடு. 20க்கு 36ங்கிற சைஸ்ல கீழே மேலே வீடு கட்டுறது வந்து நல்லா லக்ஸுரியா நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். இண்டிவிஜுவல் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து நான் ஃபுல்லாவே ஒரு பால்கனி மாதிரி சிட் அவுட் கொடுத்துருக்கேன். நல்லா உட்காரத்துக்கு நார்த் சைடுங்கிறதுனால உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் 1 தான். இதுலேயே நான் ஆப்ஷன் 2 பண்ணியிருக்கேன். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, மேலே ஆப்ஷன் வந்து மாறுது. எதனாலன்னா, இந்த கீழே உள்ள வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து நான் ஸ்டேர் கேஸோட என்ட்ரி வந்து டாய்லெட் ஒட்டி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து நீங்கள் முதல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் வருது. அதே நேரத்தில் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸை பக்கத்துலேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஏறும்போது அது வந்து ஆப்ஷன் மாறுது. எதனாலன்னா, நம்ம ஸ்டேர் கேஸோட டாப்ல எண்டிங் வந்து நம்ம சென்டரில் வருது. அதனால இப்போ இந்த மாதிரி, அதாவது வீட்டோட இந்த பிளான்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஸ்டேர் கேஸை கொடுத்து அந்த ஸ்டேர் கேஸ்ல ஏறி போற மாதிரி பண்ணியிருக்கேன். இதனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி கிடைக்குதுன்னா, இந்த பாக்குறீங்களா, இந்த மாதிரி பண்ணலாம். பட்ஜெட்ல பண்ணிக்கலாம். அதாவது முதல்ல போட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டோட இதோட ஏரியா குறையுது, அதனால நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் குறையும். அந்த மாதிரி அது வந்து கீழே வந்து 20க்கு 36 அப்படின்னாக்கா 720, கீழே 720, மேலே 720, 1440 ஸ்கொயர் ஃபீட் வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1200 அப்படி தான் வரும். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் குறையுது. அந்த மாதிரி இப்போ இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலே பெட்ரூம் வருது, பெட்ரூம் 2 வருது. அது சேம் சைஸ் தான், 10.5க்கு 14.5. அடுத்து கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு மேலே வந்து அப்படியே பெட்ரூம் 3 வருது. அது பார்த்தீங்கன்னாக்கா 8.5க்கு 14, அந்த மாதிரி வருது. ஸ்டடி ரூம், டைனிங் ஏரியா, ஸ்டடி ரூம் வருது. இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எவ்வளோ ஏரியா தேவையோ அந்த ஏரியா மட்டும்தான் எடுத்துட்டு மிச்சம் ரூப் போட்டேன். அந்த ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நமக்கு ஹெட்ரூம் போட்டால் போதும். அந்த மாதிரி வரும். ஹெட்ரூம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஜாயிண்ட் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து காமன் டைல் தான் கொடுத்துருவோம். இதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா குறைச்சதுனால இது வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு ரேட்டு குறைச்சி கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் குறைச்சி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடுகள் கட்டும் போது நம்ம பட்ஜெட்டில் பிளானிங் வைஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் குறைச்சிடலாம். பேசிக்காக பிளான்லேயே குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சோம்னா நார்மலாக அந்த காஸ்ட் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் பிளான் போட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணி எப்படிலாம் அது குறைக்கலாம்னு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னாலே காஸ்ட் நமக்கு நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடு கட்டும் போது நம்மளுடைய பட்ஜெட்டில் கட்டிக்கலாம். எப்போதுமே பிளான் வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலோட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளே நாலேஜ் இருக்குது இது மாதிரி பண்ணிக்கலாம்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாகும். நம்மளே இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்குது, நம்மளே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் பண்ணி அதை மேஸ்திரி கொடுத்து பண்ணும்போது தவறுகள் ஏற்படும். அதே மாதிரி அதிக செலவுகளும் ஏற்படும். உங்களுக்கு வந்து கரெக்டான டிராயிங்கை வந்து பிளானை ஃபைனலைஸ் பண்ண பிறகு எங்கே ஜன்னல் வரணும், ஜன்னலோட எவ்வளோ திக்னஸ் வரணும், எவ்வளோ அகலம் வரணும், டோர் எங்கே வரணும், காலம் பொசிஷன் வைக்கணும், காலம் பொசிஷனோட டிஸ்டன்ஸ் என்ன, காலத்தோட திக்னஸ் என்ன, காலமோட சைஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது அந்த டிராயிங்கில். இந்த பேசிக்கான டிராயிங்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. நான் வந்து பட்ஜெட் இப்படிலாம் போடும்போது அந்த நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஃபுட்டிங் டிராயிங்கு, ஃபவுண்டேஷன் டிராயிங்ஸு, பீம் பில்தி பீம் டிராயிங்ஸு, நிறையா விதமான லிஸ்ட்லாம் இருக்குது. ஒரு வீடை வந்து முழுமையாக வீடை முடிக்கணும்னா அது வீடுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 டிராயிங்காக தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 10 டிராயிங்காக தேவைப்படும். அந்த மாதிரி லிஸ்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலில் ஒரு பென்சிலில் ஒரு டிராயிங் வரைஞ்சி அந்த டிராயிங் மூலமாக நம்ம இந்த வீடுகளை கட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ரிலேட்டடான பர்சன்ஸ்கிட்ட கொடுத்து அந்த டிராயிங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் தான் கான்ட்ராக்டிங் வந்து நம்ம யாரையும் லேபரேஜ் பண்ண போகிறோமா இல்லை ஒரு நல்ல ரிலேட்டடான பர்சன்ஸ் கொடுக்க போகிறோமா அதுங்கிறத நீங்கள் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் லேபரேஜ் பண்ணலாம். லேபர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி நான் சொல்ல வரல. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் தெரியாது. ஒரு முறையாக ஒரு இன்ஜினியர்ட்டியோ ஒரு ரிலேட்டட் பர்சன்ஸ்ட்டோ கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு வந்து பொருள் செலவு குறையும், டென்ஷன் இருக்காது. என்ன ஒத்துக்கிறீங்களோ அக்ரிமெண்ட்டில் ப்ராப்பராக எழுதிட்டு ஸ்டேஜ் வைஸ் அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க கம்பெனியோட கண்டிஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். நல்லபடியாக எல்லாரும் முடிச்சு கொடுப்பாங்க.
இது இல்லாமல் நம்ம இதில் ஏதோ காசு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு வரைமுறை வராது, ஒழுங்குமுறை வராது. அதனால் நிறைய செலவுகள்லாம் ஏற்படும். அதனால் அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதனால் அந்த மாதிரி இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்குன்னா, அதனால் உங்களுக்கு வேலையில் நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏற்கனவே நான் வீடுகள் கட்டியிருக்கேன், என்னால் பண்ண முடியும் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டலாம். மற்றபடி எனக்கு நாலேஜ் இருக்குது, நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதனால் எனக்கு ஒரு அறிவு இருக்குது, நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மாட்டிக்காதீங்க. வீடு கட்டுறது வந்து நான் கொடுக்குற பிளானோ நாங்கள் போடுற வீடியோஸ் மட்டும் கிடையாது. லைவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற. ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு வேல்யூ உண்டு. அந்த நொடி பொழுதுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு வித்தை இருக்குது. அது அனுபவத்தின் மூலமாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உங்கள் சொந்த வீடு ஒரு வீடு கட்டும் போது, அதுவும் பச்சையில் வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரு ரெபியூட்டடான பர்சன்ஸ்ட்டை கொடுத்து அவங்கள்ட்ட இவ்வளோ மொத்த ரேட்டு கொடுத்து வேலையை பண்ணி கொடுங்கன்னு கேட்டு ப்ராப்பராக அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூல காரணம் பிளான் தான். அந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஃபைனலைஸ் பண்ண பிறகு எக்காரணத்தை கொண்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி தான் நல்லா இருக்கும், அப்படி தான் நல்லா இருக்கும் பண்ணாதீங்க. ஒரு வேலை உங்களோட காசு இருக்குது, என்னால் அந்த வேலையை பண்ணிக்க முடியுங்கிற பட்சத்தில் அந்த வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் முழுமைய வேலைகள் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பட்ஜெட் அரைவ் பண்ணீங்கன்னா, அந்த பட்ஜெட்டுக்கு மேலே உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டோட திட்டமிட்ட பிளானை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். அதுதான் ஒரு நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீடை முடிக்கிறதுக்கு உதவும். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.